கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். புதுச்சேரி நகரத்தில் இரவு முதல் கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதியவர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மழைநீர் புகுந்ததால் பல இடங்களில் பழுதாகி நின்ற வாகனங்கள் என்ற அண்மை செய்தியும் வெளியாகியிருக்கிறது. பள்ளமேடு தெரியாமல் வெள்ளத்தில் மக்கள் கீழே விடக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, விரிவான விவரங்கள். ஷாம், புதுச்சேரியில நேற்று மாலை முதல் தற்போது வரை இடைவிடாத மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிராமம் மற்றும் நகர பகுதியில தாழ்வான பகுதியில மழைநீரானது தேங்கியுள்ளது. அது மட்டும் இல்லாம நகர பகுதியில முக்கிய வீதிகளில் தண்ணீரானது சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய தேவைக்காக பொதுமக்கள் வெளியே செல்லும் பொழுது அந்த மழைநீர் செல்லக்கூடிய காட்சிகளும் ஏற்பட்டுள்ளது. அந்த மழைநீர் செல்லும் காட்சிகளை ஒரு முதியவர் தடுமாறி கீழே விழும் காட்சிகளும் அந்த மழைநீரில் விழும் காட்சிகளும் நம்ம பதிவாகி உள்ளது. இந்த தொடர் மழையின் காரணமாக இந்த புதுச்சேரி முழுவதுமே தற்போது பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டுள்ளது. நகர பகுதியானது புசி வீதி, காமராஜர் சாலை, ரெயின்போ நகர் மற்றும் முத்தியால்பேட்டை பகுதிகளில் லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் வெள்ள நீரானது சூழ்ந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதன் காரணமாகவே புதுச்சேரி முழுவதும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஷாம், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.